அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் விலக்கல் வினை, வருங்கால வினை சொல்லில் இருந்து விலக்கல் வினையாக எப்படி மாற்றுவது என்பதன் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதாவது இன்ஃப அல வரைக்கும் பார்த்துவிட்டு இஃப் அல்ல என்ற அமைப்புடைய விலக்கல் வினை சம்பந்தமாக அதை பாதியில் நம்ம நிறுத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஒருவரை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எந்தெந்த வினை சொற்களில் கடைசியில் சத்து செய்யப்பட்ட எழுத்து வருகிறதோ அது அசல் எழுத்தாகவும் இருக்கலாம். மரரன் இருக்குது, மர்ரன் ஆயிரும். அது மாதிரி இப்போ இஃப் அல்லன்னு இருக்குது, இஃப் அல்லன்னு வருது, இஃப் அலலன்னு இருக்குல்ல, இது இஃப் அல்லன்னு சத்து செஞ்சு வருது. இப்படி எங்கே எல்லாம் சத்து செஞ்சு வருகிறதோ அந்த மாதிரியான சொற்களை நீங்கள் ஏவல் வினையாக விலக்கல் வினையாக மாற்றும்போது ஒருமையில் 3 விதமாக நீங்கள் செய்யலாம். இதை நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். உதாரணமாக ஏன்னா இதை அதை சொன்னா தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும், அதை நினைவுபடுத்தினா. இப்போ மரரன் இருக்குது, மரரை என்பதை மர்ரன்னு சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. மர்ர எமுர்ரு தமுர்ருன்னு சொல்லிட்டோம். தமுர்ருங்கிறது முன்னிலை. தமுர்ருவிலிருந்து ஏவல் வினை நீ கட்டளையிடு என்று சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம ஒரு அலிபை சேர்க்கணும். அலிபை சேர்ப்போமா? அலிபை சேர்த்தோம். முதல்ல எடுத்துவோம். எடுத்தோன்னே தமுர்ரு அப்படின்னு இருக்குல்ல, தேயை எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ அலிபு சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஏன் ஏற்படலை? முர்ரு, தாவுக்கு அப்புறம் மூ இருக்குல்ல, சுக்கூன் இல்லையில, அப்போ என்ன முர்ருன்னு மட்டும் வரும். முர்ரு என்பதை ஒரு சேஞ்சு பண்ணி முர்ர முர்ரி, இப்படி முர்ர என்றும் ஏவுனி கட்டளை இடு என்று சொல்வதாக இருந்தால் முர்ர என்றும் சொல்லலாம், முர்ரி என்றும் சொல்லலாம். நம்ம விரும்பணும் என்று சொன்னால் நம்ம சுக்கூன் செய்யணும்னு சட்டம் இருக்குல்ல லாஸ்ட்டில் ஏவல் வினைக்கு. அதனால தமுர்ரு என்பதை தம்ருரு என்று ஆக்கி அதில் சுக்கூன் செஞ்சு தம்ருர் இரு போட்டு சொல்ல முடியும்ல, அந்த மாதிரி ஆக்கி வைத்துக்கொண்டு இப்போ தேயை தூக்கிட வேண்டியது. தேயை தூக்கிட்டோம்னா தம்ருரு என்று ஆக்கிவிட்டால் மீமுக்கு சுக்கூன் இருக்கிறது. தேயை எடுத்துட்டீங்கன்னா மீமுக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ உம்ருன்னு ஆயிரும். அப்போ தமுர்ரு என்பதற்கு ஏவல் வினை 3 விதமாக, முன்னிலை ஏவல் வினை 3 விதமாக சொல்லலாம். தம்ருரு, அதாவது உம்ருர், தமுர்ரு எடுத்துட்டு முர்ர முர்ரி இப்படி சொல்லலாம்னு வச்சோம். அதே மாதிரி படற்கை ஏவல் வினையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எமுர்ருன்னு இருக்குது, லீ சேர்க்குறீங்க, லீ எமுர்ர லீ எமுர்ரி, இந்த 2 விதமாகவும் சொல்லலாம். அல்லது சுக்குன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறதுனால எமுர்ரு என்பதை எம்ருரு என்று ஆக்கி லி எம்ருர், அப்போ லி எம்ருர் லி எமுர்ர லி எமுர்ரி இப்படி சொல்லலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் தான் இப்போ இஃப் அல்ல என்பதும் வருகிறது. இஃப் அல்ல என்பது எஃப் அல்லுன்னு வந்துருச்சு. எஃப் அல்லு என்பதுக்கு இப்போ விலக்கல் வினைக்கு சுக்குன் செய்யணும் கடைசிக்கு. அப்போ லா எஃப் அல்ல இதை சுக்குன் செய்கிறதா இருந்தால் சத்து செய்யப்பட்டதில் செய்ய முடியாது. அப்போ என்ன உடைக்கணும். இஃப் அல் எஃப் அல்லு என்பதை எஃப் அலிலு, எஃப் அல்லுன்னு இருக்குல்ல, இந்த எஃப் அல்லு படத்தில் பாருங்கள், எஃப் அல்லு என்கிறத இப்போ எஃப் அலிலு என்று மாற்றணுமா. இந்த எஃப் அல்லுன்னு காட்டிருக்குல்ல, எஃப் அல்லு வச்சிடலாம். தேவை நம்ம எதனால் மாத்திரம்ன்ற லாபம் சேர்க்கறதுனால, லாபம் சேர்த்தோம்னா கடைசியில் சுக்குன் செய்யணும்ல விளக்கலுக்கு, அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும்னா உடைச்சா தான் சுக்குன் செய்ய முடியும். அப்போ எஃப் அல்லு என்பதை எஃப் அலிலு என்று மாற்றி இப்போ லாபம் சேர்த்தீங்கன்னா லா எஃப் அலில் இப்படி வந்துடும் ஓர்மையில். இதையே நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், ஏற்கனவே சத்து பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதை அப்படி வைத்து கொண்டு உடைக்காம இப்போ லாவை சேர்த்து லா எஃப் அல்ல லா எஃப் அல்லி. அப்போ இந்த எஃப் அல்லு என்பதற்கு 3 விதமாக நீங்கள் சொல்லலாம். எதை? விலக்கல் வினையை. ஒன்று லா எஃப் அல்லுன்னு சொல்லாமல் லா எஃப் அல்ல, லூ மட்டும் சொல்லக்கூடாது. லா எஃப் அல்ல, லா எஃப் அல்லி, லா எஃப் அலில் இப்படி சொல்லலாம். இது அரிதாகத்தான் இந்த மாதிரி சொற்கள்லாம் வரும், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இதே மாதிரி தான் லா தஃப் அலில்ன்ற ஒருமை இருக்குல்ல, அதுக்கு எப்படி வருது? லா தஃப் அலில் என்றும் சொல்லலாம், லா தஃப் அல்ல, லா தஃப் அல்லி, இது வந்து மாதிரி தான், ரெண்டு உரை சொல்லலாம். இதை முடிச்சிட்டோமா? அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், அதை மூணையும் போட்டு காட்டியிருக்கிறேன். லா எஃப் அல்லி, லா எஃப் அல்லு, லா எஃப் அலில். அதே மாதிரி லா தஃப் அல்லி, லா தஃப் அல்லு, லா தஃப் அலில். இப்படி ஏவல் வினை ஒருமையில் மட்டும் வரும். இருமையில் பார்த்தீங்கன்னா தான் நூன் எடுத்துட்டதுனால பழையபடி சத்து பண்ணி கொண்டு வந்துடணும். லா எஃப் அல்லில், லா எஃப் அல்லா, லா எஃப் அல்லு, லா தஃப் அலில், லா தஃப் அல்லா, லா எஃப் அலில்ன, இப்படி கொண்டு வந்துடணும். இஃபல்லவுக்கு அடுத்தது என்னது? இஸ்தஃபால. இஸ்தஃபாலவுக்கு விளக்கல் வினை சொல்லுங்க என்று கேட்டால், இஸ்தஃபாலவை நம்ம என்ன செய்யணும்? வருங்காலமாக மாற்றணும். இஸ்தஃபாலுக்கு வருங்காலம் என்ன? எஸ்தஃபீலு. எஸ்தஃபீலுலேருந்து விளக்கல் வினைக்கு லாவை சேர்க்கணும். லா எஸ்தஃபில். லா எஸ்தஃபிலு என்றால் அது வருங்காலத்தில் எதிர்மறை. லா எஸ்தஃபில் அப்படின்னு சொன்னால் அது விளக்கல் வினை செய்யாதே, செய்ய வேண்டாம், அந்த அர்த்தத்துக்கு வர்றது. இப்போ அந்த இஸ்தஃபாலவுலையும் போட்டு காட்டியிருக்கோம். எப்படி? லா எஸ்தஃபில், லா எஸ்தஃபிலா, லா எஸ்தஃபிலு, லா தஸ்தஃபில், லா தஸ்தஃபிலா, லா எஸ்தஃபில்ன. இதில் நூன் போகாது. இப்போ லா எஸ்தஃபில்ல லூன் இருந்தது, இல்டு ஆயிடுச்சு. எஸ்தஃபில் ஆனின்னு இருந்தது, லாண்ட் ஆயிடுச்சு. எஸ்தஃபில் லூனன் இருந்தது, லூண்ட் ஆகிவிட்டது. லா தஸ்தஃபில், தஸ்தஃபிலு என்று இருந்தது, தஸ்தஃபில் என்று ஆகிவிட்டது. லா தஸ்தஃபில் ஆனி என்று இருந்தது, லா தஸ்தஃபிலா என்று ஆகிவிட்டது. லா எஸ்தஃபில்ன என்று இருந்தது, அப்படியே இருக்கிறது. அப்போ இதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். வருங்கால வினை எதிர்மறையாகவும் அர்த்தம் வரும், விளக்கல் வினையாகவும் அர்த்தம் வரும். இடத்தை பொறுத்து நம்ம செஞ்சு கொள்ள வேண்டியது. அதுக்கு அடுத்தது லா தஸ்தஃபில் முன்னிலை. லா தஸ்தஃபிலு, இல். இல்னா வருங்காலம், இல்னா எதிர்மறை, இது விளக்கல். லா தஸ்தஃபிலானி, நூன் இருந்தால் வருங்கால எதிர்மறை. லா தஸ்தஃபிலா, இது விளக்கல், விளக்கல்ல முன்னிலை. லா தஸ்தஃபிலூன, வருங்கால எதிர்மறை. லா தஸ்தஃபிலு நஹி, விளக்கல். அதுக்கப்புறம் லா தஸ்தஃபிலீன, அது வருங்காலத்தில் எதிர்மறை. நூனை எடுத்துட்டு லா தஸ்தஃபிலி, இப்போ விளக்கலாகி போயிடும். லா தஸ்தஃபிலானி, வருங்கால எதிர்மறை. லா தஸ்தஃபிலா, அது என்னது? விளக்கல் வினை ஆயிரும். லா தஸ்தஃபில்ன ஒன்றும் மாறலை, வருங்கால எதிர்மறை இப்படி தான் இருக்கும், விளக்கலும் இப்படி தான் இருக்கும். நம்ம இடத்தை பொறுத்து தெரிஞ்சுக்கணும். இஸ்தஃபால முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரலத்தில் உள்ளது அமைப்பு என்ன? இஃப் அவு அல. இஃப் அவு அலக்கு விளக்கல் கேட்டால் என்ன செய்யணும்? எஃப் அவு இல்னு வருங்காலத்துக்கு போகணும். போயிட்டு ஒரு லாவை சேர்க்கணும், கடைசிக்கு சுக்குனை போடணும். லா எஃப் அவு இல், லா எஃப் அவு இல், அது போட்டு காட்டியிருக்கு. லா எஃப் அவு இல், லா எஃப் அவு இலா, லா எஃப் அவு இலு, லா தஃப் அவு இல், லா தஃப் அவு இலா, லா எஃப் அவு இல்ன. இது மட்டும் மாறலை. இந்த இதில் சுக்கூன் வருது, இதில் நூன் போகுது, இதில் நூன் போகுது, இதில் சுக்கூன் வருது, இதில் நூன் போகுது, இதில் ஒரு மாற்றம் இல்லை. சரியா? அது ஒரு. அதுக்கடுத்து லா தஃப் அவு இல், லா தஃப் அவு இல், சுக்கூன் இருக்கிறது. லா தஃப் அவு இலா, நூன் போய்விட்டது. லா தஃப் அவு இலு, நூன் போய்விட்டது. லா தஃப் அவு இலி, லீனன் இருக்கும், நூன் போய்விட்டது. இதில் நூன் தஃப் அவு இலானி, நூன் போய்விட்டது. லா தஃப் அவு இல்ன, ஒன்றுமே போகலை. இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி. அப்போ இஃப் அவ்வளவுக்கும் வருங்கால எதிரால விளக்கல் வினை பார்த்துட்டோம். அடுத்து என்னது? இஃப் அவ்வள. எல்லாமே இப்போ பார்க்கணும்ல, அதுக்காக தான் ஒன்று ஒன்றா போட்டு காட்டணும். இஃப் அவ்வள, அதுக்கு விளக்கல் வினை வருங்காலம் ஆக்கிடணும். எஃப் அவ்விலு, எஃப் அவ்வில் உள்ள லாவை போட்டு லா எஃப் அவ்வில், இது ஒரு மாற்றம் கிடையாது. லா எஃப் அவ்வில், லா எஃப் அவ்விலா, லா எஃப் அவ்விலு, லா எஃப் லா தஃப் அவ்வில், லா தஃப் அவ்விலா, லா எஃப் அவ்வில்ன, லா தஃப் அவ்வில், லா தஃப் அவ்விலா, லா தஃப் அவ்விலு, லா தஃப் அவ்விலி, லா தஃப் அவ்விலா, லா தஃப் அவ்வில்ன, அவ்வில் நஃபில் வராது. இது இஃப் அல்லவ் கொடுது. அதுக்கடுத்தது இஃப் ஆல்ல. இஃப் ஆல்லவில் என்ன செய்யணும்? உடைக்கணும். லாவை சேர்த்தோம்னா லா எஃப் ஆலில். அல்லது என்ன செய்யலாம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, லா எஃப் ஆலில் என்று உடைக்கலாம். அல்லது லா எஃப் ஆல்ல, லா எஃப் ஆலி. இஃப் அல்லவுக்கு சொன்ன மாதிரி தான் இஃப் அல்லவுக்கும். அப்போ லா எஃப் ஆலில் என்றும் சொல்லலாம்.
அல்லது லாயஃப் ஆல்ல லாயஃப் ஆலின்னு 3 விதத்தில் எதை வேண்டாலும் சொல்லிக் கொள்ளலாம் ஒருமையில் மட்டும். அடுத்து லாயஃப் ஆல்லா 3 போயிடுச்சு, லாயஃப் ஆல்லு 3 போயிடுச்சு, லா தஃப் ஆலில் சுக்குன் வச்சாச்சு. சுக்குன் வைக்காமல் நம்ம சத்தையை மெயின்டைன் பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம். அப்போ லம்முக்கு பதிலாக என்ன செய்யணும், ஃபத்தஹ் கஸர் லா தஃப் ஆலில் லிலூன் இருக்குல்ல, லிலுங்கிற லா தஃப் ஆலூன் இருப்பதை வந்து லா தஃப் ஆல்ல லா தஃப் ஆலின்னு மாற்றிக்கலாம் ஒருமையில். லா தஃப் ஆலாவில் 3 போயிடுச்சு, லா எஃப் ஆலின்னவில் ஒன்றுமே போகலை, 2க்கு பொதுவாக இருக்குது. அப்புறம் லா தஃப் ஆலில் அப்படின்னு சொல்லலாம், லா தஃப் ஆல்ல லா தஃப் ஆலின்னு சொல்லிக்கிடலாம். லா தஃப் ஆல்லா 3 போயிருக்குது, லா தஃப் ஆலு 3 போயிருக்குது. அப்புறம் லா தஃப் ஆலி லீனுங்கிறது லீன்னு வந்துருச்சு, லா தஃப் ஆலானிங்கிறது லாண்டு வந்து விட்டது, லா தஃப் ஆலில்னுங்கிறது அப்படியே வந்து விட்டது. இது இஃபாலுக்கு உள்ளது. இதெல்லாம் வந்து 3 எழுத்தை 4 எழுத்தாக மாற்றி 5 எழுத்தாக மாற்றி 6 எழுத்தாக மாற்றுற எல்லாத்துக்கும் உள்ள விளக்கல் வினையை பார்த்துட்டோம். அடுத்தது 4 எழுத்து அசலாக உள்ளது ஃபாஇலால. அதுக்கு வருங்காலம் என்ன பார்த்துட்டோம், யூ ஃபாஇலு ஏற்கனவே பார்த்துட்டோம். யூ ஃபாஇலு வருங்காலம்னா அது செய்ய வேண்டாம்னு சொல்வதற்கு என்ன செய்யணும், லாப போடணும். லா யூ ஃபாஇலில், யூ ஃபாஇலு என்பதில் லாப சேர்த்து லா யூ ஃபாஇலில் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். லா யூ ஃபாஇலில், லா யூ ஃபாஇலிலா, லா யூ ஃபாஇலிலு, லா யூ ஃபாஇலிலு, லா யூ ஃபாஇலிலானி, லா யூ ஃபாஇலிலூன இப்படி சொன்னால் வருங்காலம் எதிர்மறை. லா யூ ஃபாஇலில், லா யூ ஃபாஇலிலா, லா யூ ஃபாஇலிலூனா வந்து விளக்கல் வினை. அதுக்கப்புறம் லா து ஃபாஇலில், லா து ஃபாஇலிலா 3 எடுத்துட்டா இது வந்து விளக்கல் வினை. லா து ஃபாஇலில், லா து ஃபாஇலிலு, லா து ஃபாஇலிலானி இது வந்து வருங்காலத்தில் எதிர்மறை. லா யுஃபாலில்ன வருங்காலம், இதுதான் விளக்கல் வினை, இதுதான் ஒரே சொல்லுதான். அப்புறம் லா து ஃபாலில், லா து ஃபாலிலு அது வருங்காலம், லா து ஃபாலில் விளக்கல், லா து ஃபாலில் ஆனி வருங்காலம், லா து ஃபாலிலா விளக்கல், லா து ஃபாலிலூன வருங்காலம், லா து ஃபாலிலு அது விளக்கல் பன்மை. அப்புறம் லா து ஃபாலிலி லீன வருங்காலம், லா து ஃபாலிலி 3 எடுத்துட்டோம்னா அது வந்து விளக்கல் வினை. லா து ஃபாலிலானி இது வந்து வருங்காலம், இப்போ 3 இல்லாமல் இருக்குது, இது வந்து விளக்கல் வினை. லா து ஃபாலில்ன, லா து ஃபாலில்ன அது என்னது, அது வந்து பெண்பாலுக்கு உரியது. அது பெண்பாலுக்கு உரியது என்ன செய்யாது, மாறாது. பெண்பாலுக்கு உரியது மாறாததுனால என்ன செய்யணும், சிவப்பு கலராக போட்டிருக்கு லா து ஃபாலில்ன. அதுக்கு அடுத்தது என்னது, 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுவோம். ஃபாஇல என்பதை த ஃபாஇலன்னு மாற்றுவோம். த ஃபாஇலவுக்கு விளக்கல் சொல்லுங்கன்னா நேரடியாக வருங்காலத்துக்கு வந்துடணும். எத்த ஃபாஇலு, த ஃபாஇல த தஹரஜ எத்த தஹரஜு, எத்த தஹரஜுன்னு மாற்றி விட்டு லா எத்த தஹரஜ், எத்த தஹரஜுன்னு இருக்குல்ல, லா எத்த தஹரஜ், இந்த த தஹரஜ எத்த தஹரஜு உதாரணம் போட்டிருக்கு, அதுலேயே சர்ஃப் செஞ்சு காட்டியிருக்கோம். லா எத்த தஹரஜ், லா எத்த தஹரஜா, லா எத்த தஹரஜு இது விளக்கல். லா எத்த தஹரஜு, லா எத்த தஹரஜானி, லா எத்த தஹரஜூன இது வந்து வருங்காலம். லா த தஹரஜ், லா த தஹரஜா, லா த தஹரஜ், லா எத்த தஹரஜ்ன இது வந்து விளக்கல். இதே வந்து லா த தஹரஜு, லா த தஹரஜானி, லா எத்த தஹரஜ்ன என்று சொன்னால் வருங்காலம். அது மாதிரி லா த தஹரஜ், லா த தஹரஜா, லா த தஹரஜுன்னு இல்லை, இதெல்லாம் வந்து விளக்கல். லா த தஹரஜி, லா த தஹரஜா, லா த தஹரஜ்னங்கிறது வந்து விளக்கல் வினை, இதில் வராது. சரியா? அப்போ ஃபாலளவை பார்த்துட்டோம், த ஃபாலளவையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இஃப் அன்லல 4 எழுத்தை 6 எழுத்தாக மாற்றுறது என்ன, இஃப் அன்லல. அப்போ எப்படி விளக்கல் ஆக்குறது, எஃப் அன்லிலுக்கு போயிடணும். எஃப் அன்லிலோட ஆக்கிவிட்டு என்ன செய்யணும், லாவை சேர்க்கணும், லா எஃப் அன்லில் அப்படி மாற்றிடணும். மாற்றினா அப்படி எஹரஞ்சமா எஹரஞ்சிமு. அதுக்கு உதாரணம் என்ன இருக்குது, லா யஹரஞ்சிம், ஜிமுன்னு இருந்தது ஜிம், லா யஹரஞ்சிமா, லா யஹரஞ்சிமு. அப்புறமேலே லா தஹரஞ்சிம், லா தஹரஞ்சிமா, லா யஹரஞ்சிம்ன அங்கே மாறாது. மறுபடியும் லா தஹரஞ்சிம், லா தஹரஞ்சிமா, லா தஹரஞ்சிமு, லா தஹரஞ்சிமி. இந்த இந்த எழுத்து சரியாக வராதனால ஃபாண்டை மாற்றிருக்கிறேன். இந்த ஃபாண்டில் வந்து உங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது. அந்த பாருங்கள், அதை மாற்றிக்கிறது வித்தியாசமாக தெரியுதா, அதுக்கான ஃபாண்டை மாற்றி விட்டேன். லா தஹரஞ்சிமி, லா தஹரஞ்சிமா, லா தஹரஞ்சிம்ன. அப்போ இதெல்லாம் என்னது, இஃபான்ல என்பதற்கு விளக்கல் வினை.
அதுக்கடுத்து என்ன இஃப் அல் அல்ல இக்குஷ அர்ற எஃப் அல் இல்லுன்னு போயிடணும். எஃப் அல் இல்லு இக்குஷ அர்ற எக்குஷ இர்ரு. அந்த எக்குஷ இர்ரு என்ன செய்யணும்? லாவை சேர்த்து லா எஷ் எக்குஷ ரிர். எப்படி வரும்? லா எக்கு ஷரிர் இப்படின்னு சொல்லலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த எக்ஷ இர்ருன்னு இருக்குல்ல, எக்ஷ இர்ருண்டு லா எக்ஷ இர்ர லா எக்ஷ இர்ரி. இந்த எக்ஷ இர்ருன்னு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கிற சொல்ல என்ன செய்யலாம்? இந்த லா நஹியுடைய விளக்கலுடைய லாவை சேர்த்துட்டு விளக்கலுடைய லாவை சேர்க்காட்டி எக்ஷ இர்ருண்டே இருக்கும். எதிர்மறையுடைய லாவை சேர்த்தீங்கன்னு வைங்க லா எக்ஷ இர்ருண்டே இருக்கும். விளக்கல் வேணாங்கிற சொல்லுக்கு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் லாவை சேர்த்த உடனே ரூ என்பது மாறிவிட்டு லா யக்ஷ இர்ர லா யக்ஷ இர்ரி ரெண்டு விதமாக சொல்லலாம் இதை. அல்லது இப்படி உடைச்சி சொல்லலாம் லா யக்ஷ அரிர். அதே மாதிரி லா தக்ஷ அரிர் இருக்குல்ல, இதை என்ன செய்யலாம்? லா தக்ஷ அரிர் என்றும் சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம்? லா தக்ஷ இர்ர லா தக்ஷ இர்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சர்வ் பண்ணிகிட்டே போகணும். லா யக்ஷ அரிர் லா யக்ஷ இர்ரா லா யக்ஷ இர்ரு லா தக்ஷ அரிர் லா தக்ஷ இர்ரா. இங்கெல்லாம் சத்து பண்ணிடுவோம் உடைக்கிளையில் நூனு போய்கிட்டதுனால. லா யக்ஷ அரிர்ன மறுபடி லா தக்ஷ அரிர் லா தக்ஷ இர்ரா லா தக்ஷ இர்ரு லா தக்ஷ இர்ரி லா தக்ஷ இர்ரா லா தக்ஷ இர்ன தக்ஷ இர்ன. இதெல்லாம் என்ன அனைத்தையும் பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? வருங்கால வினையில் இருந்து விளக்கல் வினை பார்த்துட்டோம். சென்ற கால வினையை ஃபுல்லாக பார்த்துட்டோம். எத்தனை 19 வடிவம் இருக்கிறது என்று பார்த்தோம். அந்த 19 வடிவத்திற்கும் ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் படற்கை முன்னிலை தன்னிலை இது அனைத்து வகையும் இணைஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சென்ற கால வினைக்கு ஒரு எதிர்மறை பார்த்தோம். 19 மாவை சேர்த்து விட்டுற வேண்டியது. மானசர மா கிரம மா அன்சர மா இஸ்தக்கிரம இப்படின்னு சேர்த்து விட்டோன்னு வைங்க, உடன்பாடாக இருந்தது எதிர்மறை ஆயிரும். அல்லது என்ன செய்யலாம்னு அதே சென்ற கால வினையை செயற்பாட்டு வினை பட்டாண்டு அர்த்தம் வர்றதுக்காக வேண்டி ஃபுயில உஃபுயில ஃபுயில உஸ்துஃபுயில இப்படின்னு சொல்லி மஜ்ஹூலா ஆக்குற பாடத்தையும் பார்த்தோம். அதில் நம்ம எதிர்மறை ஆக்குறாந்தா மானுசிர மா உஸ்துகிரிம இப்படின்னு சொல்லி மாவை போட்டுக்கலாம். அப்போ அதில் 4 வகை பார்த்துட்டோம். சென்ற கால வினையில் என்ன பார்த்துட்டோம்? சென்ற கால வினை உடன்பாடு செய்வினை, சென்ற கால வினை உடன்பாடு செய்யப்பாட்டு வினை, சென்ற கால வினை எதிர்மறை செய்வினை, சென்ற கால வினை எதிர்மறை செய்யப்பாட்டு வினை. அதாவது அப்படி இப்படி சொல்வதா சுருக்கமாக சொல்கிறாங்கன்னா ஃபஅல மா ஃபஅல ஃபுஇல மா ஃபுஇல பார்த்துரும். அப்படி வைங்களேன், மனசு டக்குன்னு பதிஞ்சிடும். இது செய்யப்பாட்டுனா உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. எப்படி? இஸ்தஃபால உஸ்துஃபயில மா இஸ்தஃபால மா உஸ்துஃபீல மஸ்துஃபீலன்னு சொல்லணும் புரிகிறதுக்காக வேண்டி இப்போதைக்கு. அதே மாதிரி இன்ஃபாலன்னு இருக்குதா, இன்ஃபால மா இன்ஃபால உன்ஃபுஇல மா உன்ஃபுஇல இப்படி சென்ற காலத்தை முழுமையாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெஞ்சோம் வருங்கால வினை எடுத்துக்கிட்டோம். வருங்கால வினையில் என்ன பார்த்தோம்? எஃப்அலு பார்த்தோம், லா எஃப்அலு பார்த்தோம். அது செயற்பாட்டு வினை யுஃப்அலு பார்த்தோம், லா யுஃப்அலு பார்த்தோம். அதில் எஃப்அலு எஃப்அலானி எஃப்அலுன்னு பார்த்தோம், லா எஃப்அலு லா எஃப்அலானி அதை பார்த்தோம், யுஃப்அலு யுஃப்அலானி பார்த்தோம். அது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம். அப்போ எஃப்அலு உள்ள வருங்கால வினையில் 19க்குமே எஃப்அலுக்கு மட்டும் பார்க்கல. எஸ்தகிரிமுவா எஸ்தகிரிமு லா எஸ்தகிரிமு யுஸ்தகிரமு லா யுஸ்தகிரமு எஹ்தமிலுவா எஹ்தமிலு லா எஹ்தமிலு யுஹுத்தமலு லா யுஹுத்தமலு இப்படி ஒவ்வொரு வருங்கால வினை சொல்லலை எத்தனை வார்த்தைருக்கோம்? 4 நாள் பார்த்துக்கிட்டோம். இது வருங்காலம். அந்த வருங்காலத்தையே வருங்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு உள்ள ஒரு சொல்லாக இது இருக்கிறது. இதை வருங்காலத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண நினைச்சோம் என்று சொன்னால் இதே 19 வகையான வருங்கால வினை சொல்ல என்ன செய்யணும்? சௌஃப அல்லது ச சௌஃப என்பதை ச என்பதை சேர்த்துட்டீங்க என்று சொன்னால் அது வருங்காலம் மட்டும். என் சொன்னால் உதவி செய்வான் உதவி செய்கிறான், ச என்சுரு உதவி செய்வான் மட்டும்தான். சௌஃப என்சுரு உதவி செய்வான், எழுதிப்புனா அடிப்பான் அடிக்கிறான், 2 அர்த்தம் செய்யலாம். சன்னு போட்டிங்கன்னா ச எழுதிப்பு அடிப்பான் அடிக்கிறான் அர்த்தம் கிடையாது.
சௌஃப எல்ரிபு அடிப்பான். இது ஒரு இது உங்களுக்கு பாடம் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, சீனையும் போடலாம். இதுக்கு பதிலாக சௌஃபுக்கு பதிலாக ச எல்ரிபு, ச என்சுரு. என்சுர் மட்டும் சொன்னால் உதவுகிறான், உதவுவான், ரெண்டு அர்த்தம் வரும். ச என்சுர் போட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தமாயிரும், உதவுவான் மட்டும்தான் அதுக்கு அர்த்தமாயிரும். இதை நம்ம படிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதிக நிகழ்காலத்துக்கு மட்டும் நம்ம சொல்ல விரும்பினோம் என்று சொன்னால் பத்தக வச்ச லாம லாண்டு நெடில் இல்லை குறில் ல, லாண்டு சேர்த்தா எதிர்மறையாக ல என்று சேர்த்தோம் என்று சொன்னால் அது நிகழ்காலத்தை மட்டும் குறிக்கும். என்சுரு, என்சுருனா உதவுவான், உதவுகிறான். ல என்சுரு உதவுகிறான், உதவுவான் வராது. ல எல்ரிபு அடிக்கிறான். அப்போ நிகழ்காலத்தை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு வார்த்தையை பயன்படுத்த நினைத்தால் இதை சொல்லிடுங்க. இதை படித்தாச்சு. இதில் அனைத்தையும் ஏழை என்சுருல என்சுரு ஆணில என்சுருன்னு அம்புட்டு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செஞ்சோம், ஏவல் வினையை பார்த்தோம். ஏவல் வினைனா ஒரு காரியத்தை செய்யுமாறு கட்டளை இடுவது. இது படற்கையிலையும் வரும், முன்னிலையில் வரும், தன்னிலையில் வராது. படற்கையில் ஒரு விதமாக வரும், முன்னிலையில் ஒரு விதமாக வரும். படற்கையில் வர்றது ரொம்ப லேசு. என்ன லேசு என்றால் வருங்கால வினை வைத்துக் கொள்ள வேண்டியது. அதில் லீ சேர்க்க வேண்டியது. 19 வகைக்கும் ஒரே ஃபார்முலா தான். 19 வகைக்கு என்ன செய்யுது, எஃப்வாடுவாக இருந்தாலும் சரி, என்தலிக்குவாக இருந்தாலும் சரி, எஸ்டபியூல்வாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி லீ சேர்த்துற வேண்டியதான். லி எல்ரிப், லி எல்ரிபா, லி எல்ரிபு, லி என்சுர், லி என்சுரா, லி என்சுரு, லி எஸ்தக்ரிம், லி எஸ்தக்ரிமா, லி எஸ்தக்ரிமு. கடற்கையில் ஏவல் வினை எடுப்பதற்கு அனைத்து வகையான அந்த 6 சொற்களுக்கும் ஒரே ஃபார்முலா லீ சேர்க்க வேண்டும். முன்னிலை எடுக்கிறதுக்கு தான் ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அது எப்படி வச்சுருக்கிறாங்க, ஃபாலன்னு இருக்குல்ல, 3 எழுத்து உள்ளது. 3 எழுத்து உள்ளதாக இருந்தால் அதை நீங்கள் சேர்க்கும் பொழுது ஏயை தேயை நீக்கிடணும். நீக்கின பிறகு அதில் சுக்கூன் இருக்கும். எஃப்வாலு சுக்கூன் இருக்குல்ல, சுக்கூன் இருக்கிறதுனால ஒரு அலிஃபை கொண்டாந்து போடணும். போட்ட அலிஃபுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் கடைசிக்கு முன்னால் உள்ள எழுத்து என்னன்னு பார்க்கணும். எழுத்துக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்குது, ஃபத்தஹ் இருந்தால், கசர் இருந்தால், லம்மு இருந்தால், இந்த 3 தானே இருக்கேன். 3 இருந்தால் என்னன்னு கேட்டால் ஃபத்தஹும் கசரும் இருந்தால், அதாவது நசர என்சுரு லம்மு இருக்குது, அதை விட்டுருங்க. லரப எல் ரிபு கசர் இருக்குது, அலிம லம்மு லம்முன்னு ஃபத்தஹ் இருக்குது. இந்த ஸ்டைலில் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சேர்க்குற அலிஃபுக்கு என்ன செய்யுங்க, கசர் பண்ணிடுங்க. ஏலம் தாளமுலேருந்து ஏலம் எப்படி சொல்லி, எஃப்தகுலேருந்து இஃப்தஹு, இந்த மாதிரி சொல்லிக்கிற வேண்டியது. அதே மாதிரி எஃப் இலுன்னு வருது, லாரப எல்ரிபு தல்ரிபு இல்லரிப். அப்போ எப்போ சேர்க்கணும், லம்மு இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும் லம்மு அலிஃபு வைக்கணும். லம்மு இல்லாமல் ஃபத்தஹு கசர் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபத்தஹு அலிஃபு வைக்கக்கூடாது, கசர் அலிஃபு தான் வைக்கணும். இது எதுக்குள்ளது, 3 எழுத்து எஃப்ஆலு எஃப்யூலு எஃப்ஊலுக்கு உள்ள சட்டம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், அளவுக்கு என்ன செஞ்சோம், அதுக்கு துஃபைலுன், அதில் தேயத்தை நீக்கிட்டு துஃபைலுன் இருக்குல்ல, அலிஃபு சேர்க்க அவசியம் இல்லை. ஃபஇல், தஃபாலன் இருக்குது, துஃபாயிலு ஃபாயில். இஃப்தாலன் இருக்குது, இஃப்தாலுக்கு எஃப்தைலுன்னு வரும். எடுப்போம், அலிஃபு சேர்ப்போம். அலிஃபுக்கு என்ன செய்வது, கடைசிக்கு முந்தைய கசரு, அலிஃபு கசரு. இந்த ஃபார்முலா பிரகாரம். அப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் என்ன செய்யணும், அதை முடிச்சிட்டோம். ஏவல் வினை முடிச்சிட்டோம். இப்போ 2 நாட்களாக விளக்கல் வினை முடிச்சிட்டோம். அப்போ வினை சொற்களுடைய அனைத்து வகைகளும் நமக்கு அத்துப்படிப்ப ஒழுங்காக ட்ரைனிங் எடுத்து இருந்தால், நம்ம படித்த பாடத்தை சரியான முறையில் நம்ம பயிற்சியாக எடுத்து இருந்தோம் என்று சொன்னால் வினை எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன சொல்ல முடியும், உங்களுக்கு வருங்காலம் சொல்ல முடியும், நிகழ்காலம் சொல்ல முடியும், பொதுவான காலத்தை சொல்ல முடியும், ஏவல் வினை சொல்ல முடியும், விளக்கல் சொல்ல முடியும், உடன்பாடு சொல்ல முடியும், எதிர்மறை சொல்ல முடியும், செய்வினை சொல்ல முடியும், செயற்பாட்டு வினை சொல்ல முடியும். அம்புட்டுமே நீங்கள் என்ன செய்யலாம், சொல்கிறதுக்கான ஒரு பயிற்சி முழுவதும் நீங்கள் முடித்து விட்டீர்கள். வினைச்சொல் ஃபினிஷ். வினைச்சொல் என்னாச்சு, முடித்து விட்டது. வினைச்சொல்லுக்கு அப்புறம் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம், வினைச்சொல்லுக்கு அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்னு கேட்டால் இது. அப்போ வினை சொல்ல எல்லாம் முடிச்சிட்டோமா, இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் என்று கேட்டால் வினை சொல்லின் அனைத்து வகைகளையும் நீங்கள் முடித்து விட்டீர்கள். சரியா, அது இப்படி அந்த சட்டமாக சொல்லாமல் ஒரு சொல்லில் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.
நசரை பார்த்துட்டோம், நுசிரை பார்த்துட்டோம், நசரை பார்த்துட்டோம், நுசிரை பார்த்துட்டோம். அதுலேயே என்சுர் பார்த்துட்டோம், லா என்சுர் பார்த்துட்டோம், யுன்சர் பார்த்துட்டோம், லா யுன்சர் பார்த்துட்டோம். அதுலேயே ச என்சுர் பார்த்துட்டோம், ச யுன்சர் பார்த்துட்டோம். அதுலேயே என்ன சௌஃப என்சுர் பார்த்துட்டோம், சௌஃப யுன்சர் பார்த்துட்டோம். அதுலேயே ல என்சுர் பார்த்துட்டோம், ல யுன்சர் பார்த்துட்டோம். அதுலேயே ஏவல் வினை படற்கையில் லி என்சுர் பார்த்துட்டோம். அதுலேயே முன்னிலை உன்சுர் அதை பார்த்துக்கிட்டோம். அதுலேயே விளக்கல் வினை லா என்சுர் லா தன்சுர் என்று பார்த்துட்டோம். அப்போ ஒரு சொல்லில் இம்புடு வகை பார்த்துட்டோம். ஒவ்வொன்றிலையும் 14 வரக்கூடியது. அது வேற 14. இந்த ஏவல் வினையிலையும் விளக்கல் வினை 2 குறைஞ்சி போயிடும், அது 12 வரும். ஒவ்வொன்றிலையும் 14 12 வரக்கூடிய இம்புடு சொற்களை, கணக்கு வழக்கு இல்லாத சொற்களை நம்ம அறிந்து நெஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். வினை சொல்லு முடிந்த பிறகு அடுத்து என்ன செய்யணும்? நம்ம வினை சொல் அவ்வளோதானே. அப்படி அடுத்து 2வது வகை பெயர் சொல்லுன்னு போகலான்னு பார்த்தா, அப்படி போகிறதுக்கு முன்னாடி வினை சொல்லில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. என்ன பாக்கின்னு கேட்டால், இப்போ நம்ம பெயர் சொல் படிக்கிறோம்ல, அந்த பெயர் சொற்கள் 2 வகையாக இருக்கிறது. எந்த பாஷை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பாஷை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெயர் சொல் ஒரு பொருளை குறிக்கிற சொல் இருக்குல்ல, அந்த பொருளை குறிக்கிற சொல் 2 வகையாக இருக்கும். ஒரு வகை என்னவா இருக்கும் என்று கேட்டால், 2 வகை எப்படி இருக்கு? 2 உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கணும். திருடன், இது என்னது? பெயர் சொல்லா வினை சொல்லா? ஒரு ஆளைத்தானே குறிக்குது, இது ஒரு பெயர் சொல். யானை, இது ஒரு பெயர் சொல். இது வினை சொல்ல இல்லை. யானை யானை ஆனான் இப்படி சொல்ல முடியாதுல்ல, வினை சொல்லு கிடையாது. அப்போ யானைங்கிறது அது ஒரு மிருகத்தை சொல்லக்கூடியது. திருடன் என்பது ஒரு திருட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை குறிக்கிற பேர் தான் அது. அப்போ யானைங்கிறது பெயர் சொல்லு, திருடன் என்பதும் பெயர் சொல்லு. ஆனால் 2க்கு என்ன வித்தியாசம்? யானை என்பது எந்த ஒரு சொல்லில் இருந்தும் பிறந்தது இல்லது. திருடன் என்பது திருடினான், திருடினான் என்கிற வினை சொல்லில் இருந்து திருடன் வருது. கொலகாரன்கிறீங்க, கொலகாரன், கொலைகாரன், கொலைகாரன் பெயர் சொல் தானே, பெயர் சொல் தான். பூனை பெயர் சொல் தான். பூனைங்கிறது பெயர் சொல்லு என்ன, கொலைகாரன் பெயர் என்ன? இது வினைச்சொல்லில் இருந்து பிறந்த பெயர் சொல்லு, எதிலிருந்தும் பிறக்காத தனி பெயர் சொல். அப்படி இருக்கா இல்லையா? அதில் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சட்டைங்கிறோம். சட்டைங்கிறது எதில் சட்டினான்னு ஏதாவது இருக்கா? அது தனி சொல். அப்போ சட்டை எதுலேருந்து வந்தது கிடையாது. பேனாங்கிறீங்க, பேனா எதுலேருந்து வந்துச்சு? பேனா தான் அது. அது ஏன் பேனா? பேனா எந்த சொல்லேருந்து பிறந்து வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. நல்லவன்கிறீங்க, அது எதுலேருந்து பிறந்து வந்திருக்கும். அது மாதிரி இதே மாதிரியா தொழுகையாளிங்கிறீங்க, தொழுகையாளிங்க, நோன்பாளிங்கிறீங்க, நோன்பு வைத்தான், அதுலேருந்து தான் நோன்பாளிங்கிறது பிறக்கிறது. அப்போ சில வினை சொற்கள், சில பெயர் சொற்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வினை சொல்ல இருந்தே பிறக்கும். இப்போ அறிஞன் அப்படிங்கிறீங்க, அறிஞன் என்பது ஒரு பெயர் சொல்லு தான். அது அறிந்தான்லேருந்து தானே வருது. அறிவு, அறிதல் என்றதுலேருந்து அந்த சொல்ல உருவாக்கப்படுகிறது. இப்படி எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. பல்லுங்கிறீங்க, பல்லுனா என்ன? பள்ளினான்னு ஏதாவது சொல்லு இருக்கா? மூக்குண்டா என்ன? மூக்குனா மூக்கு தான், பல்லுனா பல்லு தான், தலைனா தலை தான், காதுனா காது தான். அப்போ இந்த பொருள்களுக்கு பெயரை வைக்கும் பொழுது சில பெயர் சொற்கள் அது ஒரு இடுகுறி பெயராக இருக்கும். அது எதுலேருந்து வந்துச்சுன்னா, ஏன் யானைன்னு வச்சான்லாம் தெரியாது. யானை அதுக்கு பேர் யானை, அவ்வளோதான். எங்கள் அப்பா பாட்டா நினைஞ்சிட்டான், அதை போய் யானைன்னு சொல்லிவிட்டான். இதை போய் பூனைன்னு சொன்னான், இதை போய் மலைன்னு சொன்னான், இதை போய் கடுகுன்னு சொன்னான், அதை போய் வெந்தயம்னு சொன்னான், அவ்வளவுதான். ஏன் வெந்தயம் வச்சோம், எதிலிருந்து பிறந்தது, அதெல்லாம் தேவையற்றது, அதெல்லாம் பிறக்கலை. கடுகுன்னா கடுகு தான். இப்படியாக இருக்கிற பெயர் சொற்களும் இருக்கிறது. சில பெயர் சொற்கள் வினை சொல்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு பெயர் சொற்களும் இருக்கிறது. அதனால அந்த வினை சொற்கள்லேருந்து உருவாகிற பெயர் சொல்ல இந்த படத்தை நான் படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் தான் பெயர் சொல், தனி பெயர் சொல்லுக்கு போகணும். இப்போ படிக்கிறது என்னன்னு கேட்டால், வினை சொல்லிருந்து பிறக்கும் பெயர் சொற்கள். அப்போ வினைச்சொல் வகையில் இது சேருகிறது. வினைச்சொல்ல இருந்து வர்றதுனால வினைச்சொல்ல இருந்து சேர்கிறது. இது என்ன செய்வாங்கன்னா, அரபியில் ஒன்று ஜாமீதுன்பாங்க. ஜாமீதுன்னு சொன்னால் அது இடுகுறி பெயர், எதுலேருந்து வந்திருக்காது. இன்னொன்று முஷ்தக், இந்த அரபியில் போட்டிருக்கு, பார்த்துக்கிறேன். ஜாமீது என்றால் அது கல், மண், மரம், மட்டை, கழுதை, குதிரை, நாய், பன்னி, இதெல்லாம் ஜாமீது. திருடன், குலகாரன், ஒழுக்கமானவன், நோன்பு வச்சுக்கிறவன், வியாபாரம் செய்கிறவன், இதெல்லாம் அது பெயர் சொல் தான். இது முஷ்தக்கு. முஷ்தக்கு என்றால் ஒன்றிலிருந்து உருவாக்குதல்.
ஒரு சொல்லில் ஒரு மூலச்சொல்லிலிருந்து உருவாக்கி எடுக்குதல் என்று அர்த்தம் முஸ்தக் என்பது. ஜாமீது என்று சொன்னால் அது எதிலிருந்தும் உருவாகி இருக்காது. அதுவே அந்த சொல் அதுக்கே ஒரு மரம்டியா வச்சா அதுக்கு பேர் மரம், அவ்வளவுதான். மரமினாண்டுலாம் ஒரு வினை சொல்லலாம் கிடையாது. மரம் அதுக்கு பேர் மரம், சரியா? அது மாதிரி உள்ளது இருக்குது. அப்போ பெயர் சொற்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஜாமீது இருக்குது. ஜாமீது என்பதை நம்ம பெயர் சொல் படிப்போம்ல, அதில் தான் அது படிக்க முடியும், அதில் படிச்சுக்கிடுவோம். இந்த முஸ்தக் என்பதை அது வினைச்சொல்லில் இருந்தால் உருவாக்குவாங்க. அப்போ என்ன ஃபார்முலாவில் என்ன சொல்ல உருவாக்குவது என்பதை அறிந்து கொள்வதாக இருந்தால் அது வினை சொல் பாடத்தில் தான் சேர்க்க வேண்டும். அதனால் அந்த மாதிரியான வினை சொற்களை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், வினை சொல்லிருந்து என்னென்ன மாதிரி பெயர் சொற்கள் பிறக்கும், ஒரு வினை சொல்லில் இருந்து என்னென்ன மாதிரி பெயர் சொற்களை உண்டாக்கலாம் ஆனால் அது பெயர் சொல் தான், அது வினை சொல் இல்லை. வினை சொல்லில் இருந்து உருவான பெயர் சொல் அப்படி இருக்கிறதுனால அது வினை சொல்லின் பாடத்தோட தொடர்பு வர்றதுனால இது பெயர் சொல்லு தான் நம்ம இனி பார்க்க போகிறது. ஆனாலும் இது தனிப்பெயர் சொல் கிடையாது. வினை சொல்லோடு தொடர்பு உடைய, அதிலிருந்து உருவான, அதிலிருந்து பிறந்த, அதிலிருந்து பிளந்து எடுத்த அது ஒரு பெயர் சொல்லு என்ற வகையை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.